நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு பயிற்றுனர் தேர்வு தாள் 2 கடந்த பிப்ரவரி 4 நடைபெற்ற இந்த தேர்விற்கு டிஆர்பியின் சார்பாக டென்டேட்டிவ் ஆன்சர் கீயானது 19ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை குறித்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல நம்ம தெரிவிப்பதற்கான இறுதி வாய்ப்பாக இறுதி நாளாக கொடுத்திருக்கக்கூடியது வருகின்ற 25ஆம் தேதி. ஸோ இந்த சூழ்நிலையில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன வினாக்கள் நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு தகவலானது கொடுத்து, ஸோ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கட் ஆஃபுக்கான ஃபார்ம் கொடுத்து மதிப்பெண் வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ நேற்று நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த வினாவிற்கு கண்டிப்பாக டிஆர்பியின் சார்பாக மதிப்பெண் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது, மறுப்புக்கு வேலை கிடையாது. ஆனா இன்றைய வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நம்ம ஹெட்டிங் பார்த்திருந்தாலே தெரியும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 வினாக்கள் வரைக்கும் ஸோ நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு சந்தேகம் என்று பாத்தீங்கன்னா 15 வினாக்கள். ஸோ அந்த 15 வினாக்களுக்கான ஆதாரமாக பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரெஃபரன்ஸ் புக்கோட டீடைல்ஸும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுல ஒரு சில கருத்துக்கள் பாத்தீங்கன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு சில கருத்துக்களை நம்ம ஏத்துக்கிறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்திய மொழி, சரிங்களா, இந்திய மொழியின் தந்தை வினாவை பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா, நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வினாக்களை பாத்தீங்கன்னா தெளிவா பார்க்கும் பொழுது அதுல என்ன மிஸ்டேக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் இன்றைய தகவல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய பகுதி சொல்லி பாத்தீங்கன்னா 2 தகவல். ஒன்று பாத்தீங்கன்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல பாத்தீங்கன்னா நம்ம புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய பதிப்பித்த ஆண்டு, ஸோ எல்லா டீட்டெயிலுமே கேட்குறாங்க. நேற்று நான் கொடுத்திருந்தது பாத்தீங்கன்னா புத்தகத்தோட நேமு, பதிப்பு இருக்கும், பதிப்போட ஆண்டு இருக்காது. சரிங்களா, ஸோ ஆனா பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பதிப்பு கேட்கிறாங்கன்னு சொல்லி தகவல் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், அந்த பதிப்பினுடைய டீடைல்ஸோட பிடிஎஃப் அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஸோ ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த தகவல் முதல் தகவல். இரண்டாவது தகவல், 15 வினாக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தகவல்களுமே பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நான் இந்த புக்ல பார்த்தேன்னு சொல்லி அந்த புக்கோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா யார் யார அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களோ சோ அவங்களுக்கு தான் மதிப்பெண்ணா? அப்படி கிடையாது. சோ ஒரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்ஜெக்ஷன் வந்திருக்கு, சோ அந்த கேட்டகரியை வச்சுதான் அந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா டிஆர்பி போர்டானது உங்களுக்கு நினைச்சோம் வல்லுநர் குழுக்கு அனுப்பி அதை பாத்தீங்கன்னா ரீசெக் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனாலதான் எல்லோருமே மேக்சிமம் பயன்படுத்துங்க. எல்லோருக்குமே இந்த பிடிஎஃப் கொடுப்பதற்கான காரணம் சொல்லிப்பது, ஒரு வினாவிற்கு அதிகப்படியான அப்ஜெக்ஷன் வருகின்ற பட்சத்தில் அந்த வினாக்களை ஏடெடுத்து பார்ப்பதற்கான ஒரு வழி இருக்குங்கிறது தான் இதனுடைய அடிப்படை தகவல். சோ அப்படி பார்க்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல். நேற்று நம்ம 7 வினாக்கள் கொடுத்திருக்கோம், அது கம்பல்சரியாக இருக்கக்கூடியது. சோ அது போக இன்னியும் சில வினாக்கள் 2 விடைகள் வரும். அது மட்டும் இல்லாம விடைகள் மாறி இருக்குது என்கிறது. சோ இந்திய இதழியலின் தந்தை, சரிங்களா, சோ இந்திய இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு சொல்லி பார்த்தாதான் என்ன சொல்றோம், அகஸ்டஸ் ஹிக்கி. நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புல பார்த்தாலே தெரியும். ஆனா வினா கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்திய மொழி, சரிங்களா. சோ அந்த வினாக்களை நம்ம பாத்தீங்கன்னா நல்ல இந்திய மொழி இதழ்களின் தந்தை என்ன பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய்ங்கிறது நான் ஆல்ரெடி டெஸ்ட்ல நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம பிராக்டிஸும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சரிங்களா, ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்திய இதழியலின் தந்தை, சரிங்களா, இந்திய இதழியலின் தந்தைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்,
ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி, இதுமே நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால இந்த வேரியேஷன் இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா சரி சொல்லி இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 வினாக்கள் வரைக்கும், நேத்து நான் ஒரு 7 வினாக்கள் நான் கொடுத்திருந்தேன். அது போக ஒரு 8 வினாவிற்கு தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் அவர்களுடைய அப்ஜெக்ஷன்ல இது கரெக்டா இருக்கும் சார், இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இந்த அம்மா வந்தால் புதினம் தொடராக வெளிவந்த இதழ்னு சொல்லி பார்க்கும் பொழுது சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையாளி சொல்லி கொடுத்திருந்தோம். சோ அதுக்கு பிறகு ரெஃபரன்ஸ் புக்கு எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது அம்மா வந்தால் என்ற புதினத்தை தவிர்த்து அனைத்து புதினங்களையும் பத்திரிகை தொடராக எழுதி வந்தவர் பாத்தீங்கன்னா யாருன்னா தி ஜானகிராமன். சோ இது ஒரு கருத்தா இருக்கு. அப்ப கொஸ்டினே தவறுங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிருது. சோ அதற்கு விடை கொடுத்தாகணும். இதே மாதிரி சில தகவல்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனியும் நிறைய பேர் எழுப்பக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் சோறு கும்மாயம்ங்கிறது வெளிப்படையாகவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடியது. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பால் சோறுங்கிற பகுதியும் இருக்குது சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சரியான விடைதான்ங்கிறது தான் நிறைய பேருடைய தகவல். அதே மாதிரி தோரிய மகளிர் என்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதிர்ந்த ஆடலர், முதிர்ந்த வந்து நாட்டியத்துல முதிர்ந்து இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஆட மாட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடக்கூடிய ஸ்டேஜ் தான், சரிங்களா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, நாட்டியம் ஆடக்கூடிய இளையவர்கள் சரியாக நாட்டியம் ஆடுகிறார்களா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தவறு பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அவர்களுடைய நடையை கண்காணிப்பது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, பாட்டு பாடி உற்சாகப்படுத்துபவர்கள் தோரிய மகளிர்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வா சுப மாணிக்கம் அவருடைய இரட்டை காப்பியம் புத்தகம், சரிங்களா, நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆடி முதிர்ந்த தோரிய மகளிர் அவங்க ஏற்கனவே ஆடி முதிர்ந்தவர்கள். சோ அப்ப ஆடுங்கிறது சரியான விடையா இருக்கும் தான் டிஆர்பி கொடுத்துருக்கேன். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனா இருக்குது சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதற்கான தகவலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட்ல மதிப்பெண் எனக்கு அதிகரிக்க வேண்டும், எனக்கு மதிப்பெண் வேண்டும் சொல்லக்கூடியது. அதே மாதிரி பிள்ளை ஆட்டு, சோ அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா எனக்கு மதிப்பெண் அதிகரிக்க வேண்டும், பிள்ளை பாட்டுன்னு கிடையாது, பிள்ளை ஆட்டு தான். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தவறானது, அந்த கொஸ்டினுக்கு விடை கொடுப்பாங்க சொல்லி சில ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சோ எது எப்படியோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வினாக்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் வந்து எது சரி எது தவறுங்கிற கான்செப்ட்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு சக்திவேல் சார் புக்ல இருந்து நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனைமலை, சோ அந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா பிராகிருத மொழி கல்வெட்டா இருக்கும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. சோ இப்படி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 15 வினாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய தகவல். ஆகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சோ ஒரு வினா குறித்து நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற பட்சத்துலதான் டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா அது சரியா தப்பாங்கிறத அனலைஸ் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. அதனால மற்றவர்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம விட்டுறவும் முடியாது. அதே மாதிரி வந்து அது சரி தவறுங்கிறத நம்ம என்ன செய்யறோம், ஏத்துக்கிறோங்கிறத விட அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதுல தவறு இல்லை. சோ அதற்கான ஃப்ரண்ட் பேஜ், அதற்கான வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பதிப்பகம், ஆசிரியருடைய பெயர், பதிப்பித்த ஆண்டு, சோ எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யறோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆகவே நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த 7ங்கிறது கம்பல்சரி மதிப்பெண் வரக்கூடியது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாலும் சரி தெரிவிக்கலைனாலும் சரி உங்களுக்கு கம்பல்சரி மார்க் கொடுத்தாகணும். மற்றபடி நம்ம இங்க சொல்லக்கூடிய மீதி 8 வினாக்கள் அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ரெஃபரன்ஸ் சில தகவல்கள் ரெடி பண்ணியிருக்கோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய ரெஃபரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பிக்கு அப்ஜெக்ஷனா தெரிவிச்சு மதிப்பெண்ணை உயர்த்துவதற்கு, சோ பாடல்ல
கட் ஆஃப்ல பார்டர்ல இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மதிப்பெண் உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சோ இது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு தகவல். இது கொடுக்கறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. இருந்துச்சுன்னா ஏத்துக்கிற போறாங்க, ஏத்துக்கிறலைன்னா நம்மளுக்கு ஒரு நட்டமும் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அப்ஜெக்ஷன் தெரிவிங்கிறது தான் என்னுடைய தகவல். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல முடியலைன்னா கூடயுமே உங்களுடைய பெயர்ல பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் பாத்தீங்கன்னா என்ன செய்யுங்க, சொல்லி பக்கத்துல இருந்து இந்த அப்ஜெக்ஷனுக்கான வழியை உருவாக்குங்க. அப்படி தெரிஞ்சா கூட சுபிக் குழுவை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும், அதற்கான ப்ராசஸ் என்னங்கிறத கேட்டு கூட நீங்க பண்ணிருங்க. 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள்ள நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணுங்கிறதா. சோ ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே நம்மளுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடியதுங்கிறதுனால ஆசிரியர்கள் இந்த தகவலை மெயினா பயன்படுத்திக்கோங்க. சோ நம்மளால முடிந்த அளவிற்கு சில தகவல்களையும் என்ன செஞ்சிருக்கோம், ரெஃபரன்ஸ் புக்கையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதையுமே நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ தேவையுள்ள நண்பர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு உங்க அப்ஜெக்ஷனை உடனடியாக சப்மிட் பண்ணுங்க. இதனை குறித்த சந்தேகங்களுக்கு குழுவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.